ஒட்டக முத்திரத்துக்காக போர் நடத்தின வரலாறு இவங்களுக்கு தான் உண்டு. அதனால ஒழுங்கா இவங்களுக்கு அவங்க மதத்தை படிக்கட்டும். இந்த நாட்டால் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் தலைவருக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு விருது கொடுக்குதுன்னா அந்த அரசை டிஸ்மிஸ் செய்யணுமா வேண்டாம்? சோ அப்ப அந்த முதல்ல போட்ட குட்டி இவ்வளவு நாள் கோபாலபுரத்தில் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து அப்புறம் வெளியில வந்ததா, இந்த சந்தேகம் கூட நமக்கு அப்பவே வந்தது. அதனால இது ஒரு அனிமல்ஸ் பிளேம் பண்றதுங்கிறது திமுகவுக்கு ரொம்ப முன்னாடி சாக்கு எலி தின்னுடுச்சு, கரையான் சாப்பிட்டுருச்சு, கரண்ட் இல்லாட்டா அணில் கடிச்சிருச்சு, கோயில் அங்க கட்டணத்தை கூட்டி அங்கிருந்து கொடுங்கிறது, படிப்பு குழந்தைகளுக்குள்ள இது அங்கிருந்து பணத்தை பிடுங்கிறது. இவன் எங்க செலவு பண்றது? என் கொப்பம் பேர்ல செலவு வைக்கிறேன், என் கொப்பனுக்கு கொப்பம் பேர்ல இன்னொன்னு வைக்கிறேன், இதுக்காக செலவு பண்ணும். கோவில் கட்டியாச்சுன்னா பிரச்சனை. ஏன்டா அப்ப அந்த இடத்துல சர்ச்சும் மசூதியும் பல லட்சம் ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் கட்டிக்கிட்டு இருக்கானேடா, அப்ப அதை பத்தி நீ ஏன் பேசல? ஆனா நம்ம நாட்டுல இந்த காலம் எழுதுறவங்க அறிவி ஜீவின்னு சொல்லி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. அவங்கள பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும். ஆனா உலக அவங்களெல்லாம் அறிவாளிகள் அப்படின்னு நினைக்கும். ஸோ அந்த டெமோக்ரஸி, இந்த செக்குலரிசம், இது எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கானது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய செய்திகள்: கஸ்வா-இ-ஹிந்த் ஐ ஆதரிக்கும் அடிப்படைவாதி முஃப்தி சல்மான் அசாரி ஆம்பூர் வருகையா? 15 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்தால் சிக்கல், மேயர் பிரியா அச்சம். அரசு பள்ளிகளில் மாணவர்களிடம் வினாத்தாள் கட்டணம் வசூல், ஏபிவிபி கண்டனம். ஜோஹோ நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வேம்பு மீது வன்மத்தை கக்கும் விசிக. பர்வேஸ் முஷரப்பை விலைக்கு வாங்கியது அமெரிக்கா, முன்னாள் சிஐஏ அதிகாரியின் திடுக்கிடும் தகவல். இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் அம்மா. முஃப்தி சல்மான் அசாரி என்பவன் ஆம்பூருக்கு வருகை புரிவதாகவும் மிலாது நபி மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் ஆம்பூர்ல போஸ்டர்கள் அடித்து ஒட்டப்பட்டிருக்கிறது. யார் ஊட்டியிருக்காங்கன்னு பார்த்தா அஹல்-இ-சுன்னத் யூத் ஆம்பூர் மிலாது கமிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த போஸ்டரை ஒட்டியிருக்கிறார்கள். இந்த ஆள் வரதையும் நாம் அதை செய்தியில எடுத்து சொல்ல வேண்டியதற்கான அவசியம் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த முஃப்தி சல்மான் அசாரி பத்தி யார் என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த முஃப்தி சல்மான் அசாரி ஏற்கனவே இந்துக்களை நாய்கள் என்று கேவலமாக பேசி அந்த வெறுப்பு பேச்சிற்காக குஜராத்ல கைது செய்யப்பட்டிருந்தார். இப்பொழுது சுப்ரீம் கோர்ட் அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறது. இப்ப ஜாமீனில் இருக்கிறார். அது மட்டுமல்லாம இப்ப புதிதாக ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்கார். அந்த புதிதாக உள்ள அந்த வீடியோல கஸ்வத்துல் ஹிந்தை பாராட்டி பேசியதோடு மட்டும் இல்லாமல் ஹதீஸ் இல்லாமல் குறிப்பிட்டு பேசி அதுல அபு ஹுரைரா சொல்லியிருக்கிறார். அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவருடைய சொத்தை முழுவதும் விற்று இந்தியாவிற்கு எதிராக ஜிஹாத் செய்வேன் என்று அவர் கூறியிருந்தார். அதே போல இந்த கஸ்வத்துல் ஹிந்த் அப்படிங்கிறது இன்னும் சிறிது காலத்தில் வர இருக்கிறது அப்படின்னு எல்லாம் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் இன்னைக்கு ஆம்பூரில் வருவதாக, விரைவில் வருகிறார் அப்படிங்கிற அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. நமக்கு கிடைத்த தகவல் படி செவ்வாய்க்கிழமை, ஆமா, நாளை அவரு ஆம்பூருக்கு வரதாக நமக்கு கிடைத்த சில தகவல்கள் படி தெரிகிறது. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஏன் அவரை பத்தி நம்ம இப்ப பேசணும் அப்படிங்கிறதுக்கு தெளிவா சொன்னாங்க. குஜராத்தில் இதே மாதிரி நாய்கள் என்று சொன்னதற்காக கைது செய்வதற்கு மகாராஷ்டிரால குஜராத் போலீஸ் அவரை பிடிச்சு கஸ்டடிக்கு எடுத்த உடனே அங்க பெரும் துலுக்கர்கள் கூட்டமாக கூடி ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டது. போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, ஒரு மெகாபோனை இவருக்கு கொடுத்து நீங்கள் எல்லாம் கலைந்து போங்கள், இவரை கொண்டு சொல்ல சொல்லி கூட்டத்தை கலைத்தார்கள். அப்போ இது இந்த ஆளுக்குள்ள பேக்ரவுண்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, யார் இந்த ஆள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இதுக்கு முன்னாடி குர்லா பக்கத்துல ஒரு மசூதியில இருந்த அப்படி அங்க இந்த கஸ்வத்தி ஹிந்த் அதாவது இந்தியாவை துலுக்க நாடாக மாற்றக்கூடியது, இதை பத்தி பேசியதற்காக அங்கிருந்து அவரை அந்த கமிட்டியிலிருந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு, கர்நாடகால ஹூப்ளியில
கேம்பை போட்டு அங்க கொஞ்சம் ஆட்களை மாத்தி அதுக்கப்புறம் நாடு முழுக்க சுத்த தொடங்குறாப்படி. நாடு முழுக்க சென்று இந்த மாதிரி இந்திய வெறுப்பு பேச்சுக்கள் ஹிந்து மதத்திலே வேற மதங்களை, இந்து மதம் இல்லாம வேற எல்லா மதங்களையுமே கேவலமாக பேசுவதை ஒரு வாடிக்கையாக கொண்டுள்ளது ஆளுந்தாள். சமீபத்தில் நம்ம எதை கவனிக்கணும்னு சொன்னோம்னா 2025 வருஷம் பல துலுக்க நாடுகளுக்கெல்லாம் இவர் பயணம் போறான். பயணம் போற இடத்துல தாகீர் காதிரின்னு ஒரு ஆளை சந்திக்கிறான். யார் இந்த தாகீர் காதிரி? இந்த ஆளை வந்து இன்டர்வியூ எல்லாம் கூட பண்றாப்படி. யார் இந்த தாகீர் காதிரி அப்படின்னு பார்த்தா, இந்த தாகீர் காதிரி ஒரு பாட்டு எழுதினான். அந்த பாட்டு என்ன அப்படின்னு சொன்னா, இந்தோ பாகிஸ்தான் வார பத்தி எழுதின பாட்டு. அதுல ஏதோ நாங்கள்லாம் வந்து இந்த பணத்துக்கு மூடுற துணியை கொண்டு போயிருக்கோம், அதனால நாங்க என்ன பண்ணுவோம் பார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பாட்டு. அது ரொம்ப ஃபேமஸா இருந்தது பாகிஸ்தான்ல. அதுக்கப்புறம் என்னன்னா, அதுக்கு அடுத்த மாசம் செப்டம்பர் மாசம் வந்து சமர் அப்பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாகிஸ்தான்காரனை மீண்டும் சந்திக்கிறான். யார் இந்த சமர் அப்பாஸ்ன்னு பார்த்தா, இந்த சமர் அப்பாஸ் கூடிய தொடர்ந்து இந்தியாவை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு பஞ்சாபி, பாகிஸ்தான்ல இருக்கிற பஞ்சாபி. அப்ப அந்த ஆள் வந்து சமர் அப்பாஸ் பேசும்போது என்ன அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றான்னா, அந்த யுத்தத்துல வந்து பாகிஸ்தான் ஜெயித்து விட்டது, இந்தியாவுக்கு நம்ம மரண அடி கொடுத்துட்டோம், ஆனா நம்ம இந்த நாட்டுல இருக்கிற சில ஆட்களே வந்து பாகிஸ்தான் தோத்ததாக பேசுறாங்க, அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. எப்படி பாகிஸ்தான் அந்த நாட்டுல அப்படித்தான் அவன் விட்டு கொடுத்தாகணும். இதை கொடுக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு விஷயம் வந்தால் சொல்றான், மாட்டு மூத்திரம் குடிக்கக்கூடிய உனக்கே இவ்வளவு இருக்கும்னா ஜம்ஜம் தண்ணி குடிச்சவன் நாங்கள் எப்படி இருப்போம், இதெல்லாம் தான் பேசுறான். ஒட்டக மூத்திரத்துக்காக போர் நடத்தின வரலாறு இவனுக்கு தான் உண்டு. அதனால ஒழுங்கா இவனுக்கு அவங்க மதத்தை படிக்கட்டும். இவனுக்கு இந்த மாட்டு மூத்திரம்னு சொன்னோம்னா நம்ம வந்து திருப்பி இந்த ஒட்டக மூத்திர வரலாறு சொல்ல வேண்டி வரும். சோ இந்த ஒட்டக மூத்திர வரலாறு முதல்ல படிச்சுட்டு வரட்டும், மூத்திரம் குடிச்சோன்னுவேன். அப்போ இந்த ஒட்டக மூத்திர வரலாறு மட்டும் சொன்னது இல்லாம வேற என்னெல்லாம் சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு வேடிக்கையான விஷயம், ஏதோ ஒரு அந்த காலத்துல முகமது காலத்துல ஒரு இது நடந்த ஒரு பெரிய யானைப்படை வந்துதான். அந்த யானைப்படையை ஒரு பறவைப்படை போய் விரட்டி ஜெயிக்க வைத்துதான். அதனால இந்தியாவை உன்னிடம் ரஃபேல் இருந்தால் நாங்க இந்த மாதிரி உள்ள பறவைகளாக இருப்போம். அப்ப ஒண்ணு பண்ணு, எதுக்கு இம்புட்டு தூரம் செலவு பண்ற, சைனால போய் ஃபிளைட் வாங்குறேன், அமெரிக்கால போய் ஃபிளைட் வாங்குறேன்னு பேசாம ஒரு கூண்டு கட்டி இந்த அம்புட்டு பறவையை வளர்த்தி விட்டுற வேண்டியதானே, பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள் புரிஞ்சுங்க. அந்த ஆள் தரத்துக்காக சொல்ல வரேன். ஏன்னா என்ன நீ உங்கள்கிட்ட ரஃபேல் இருந்ததுன்னா அந்த போர்ல வந்து நான் பறவையை நான் வச்சுக்கிறேன், என்னது இது? அந்த அளவுக்கு அந்த பேச்சுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பைசாவா தூக்கி போட்டு கைதட்டல் இது. அப்ப பாகிஸ்தானுக்குள்ள மக்கள் எந்த அளவு முட்டாள்களாக்கப்பட்டு இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா இந்த பேச்சுக்கு பணத்தெல்லாம் போட்டு கைதட்டுறான் அப்படின்னா, என்ற ரஃபேல் வேணுவேதோ நான் வந்து பறவையை விட்டு ஒண்ணு ஜெயிப்பேன்னு பார்த்துருங்க. இந்த மாதிரியான தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனா அந்த பேச்சோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா இடத்துலயும் இல்ல நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்தியாவை நம்ம சீக்கிரம் ஒழிக்க போறோம். ஏன்னா இது முகமது நமக்கு சொல்லி இருக்காரு, கஸ்வத்தி ஹிந்த் வரப்போகுது. இது அவன் பேசின பேச்சு, சமர் அப்பாஸ் பேசினது. இந்த சமர் அப்பாஸ் கூட இவன் வந்து செப்டம்பர் மாசம் பாக்தாதுல சந்திக்கிறான். சந்திச்சதுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இதே கஸ்வத்தி ஹிந்த் இது வந்து என்ன அப்படின்னா, அந்த நம்ம ஏற்கனவே நான் சொன்ன அபூ ஹுரைராவுக்குள்ள அந்த ஹதீஸ். ஏற்கனவே நம்ம தேனி மாவட்டத்துல பெரியகுளத்துல இருந்து ஒருத்தர் இதே மாதிரி நாங்க அந்த ஹதீஸை சொல்லி இது வரப்போகிறது, இந்தியாவை நான் படையெடுப்போம் நம்ம சொன்னோம். அப்படி ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கிறது. இந்த விஷயத்தை நம்ம வெளிக்கொண்டு வந்ததுக்காக நம்ம மேல கேஸ் போட்டது இந்த தமிழ்நாடு காவல்துறை. ஞாபகம் இருக்குல்ல? நிச்சயமாக. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பேச்சுக்கு இவன் பேசின பேச்சுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒண்ணும் கிடையாது, ஒரு வித்தியாசம் இல்ல. அதான் நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கஸ்வத்தி ஹிந்துங்க கூடிய பேர்ல பாரத நாடு முழுக்க இந்த மாதிரி அடிப்படைவாத கருத்துக்களை துலுக்கர்கள் விளைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏண்டா இன்னும் இந்த தேனியில இருக்கிறவனை நீ ஜெயிலுக்குள்ள போடலைன்னு நான் திருப்பி கேட்கிற காரணம் இதான். இது பாகிஸ்தானோட டைரக்ட் தொடர்பு. ஏன்னா இவன் செப்டம்பர் மாசம் அவனை சந்திச்சிருக்கான், ஆகஸ்ட் மாசம் இன்னொருத்தனை சந்திச்சிருக்கான். இது சந்திச்சது மட்டும் இல்லாம இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இந்த ஒருத்தன் சொன்ன இந்த பறவையை வச்சு நான் ரஃபேலுக்கு எதிராக போறேன்,
ஆமா. அல்லாஹ் சொல்றாரு உடனே இதெல்லாம் மாறப்போகுதுன்னு ஒருத்தன் பேசினானு, அந்த பஞ்சாபியில பேசினானு, இந்த பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த சமர் அப்பாஸ்ங்கிறவன், அந்த சமர் அப்பாஸ் இவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறான். அந்த வீடியோவும் இன்னைக்கு இருக்கு. இவனை முஜாஹிதுங்க, அதாவது ஜிஹாது போர் புரியும் வீரன் அப்படின்னு சொல்லி அவன் இவனை சர்டிஃபை பண்றான். இந்த சர்டிஃபை பண்ணவே ஏதோ இன்னைக்கு நேத்திக்கு அவன் இந்த ராமநகரால நம்ம பெங்களூர் பக்கத்துல ஒரு இடத்துல பேசியிருக்கான். பெங்களூர்ல பேசும்போது என்ன, இன்றைய காலம் நாய்களுக்கு சொந்தமாக இருக்கலாம், அப்படி நாளைக்கு நமக்கும் ஒரு காலம் வரும், இறுதி போர் இனிமேல் தான் வர இருக்கிறது. பெங்களூர்ல முந்தானத்துக்கு இன்னும் பேசியிருக்கான். இவன் இப்ப செவ்வாய்க்கிழமை ஆம்பூர்ல பேச போறானா. நான் ஏற்கனவே அந்த பெரிய குளத்துல உள்ளவன் அந்த உஸ்தாத் பீர் முகமது, அந்த பீர் முகமது இதே விஷயத்தை பேசும்போது நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தேன், நல்ல ஞாபகம் வச்சிருக்கணும். என்னன்னா, இவங்க தாவா யாத்திரைங்க கூடிய பேர்ல எந்த அமைப்பு இவனை ஹாஸ்ட் பண்ணிச்சோ அவன் தமிழ்நாடு முழுக்க அவன் யாத்திரை போனா இந்த மாதிரியான விஷயங்கள் திட்டமிட்டு பரப்பப்படுகிறதுன்னு நான் சொன்னேன். இப்ப பாருங்க, தேசிய அளவில் இதே மாதிரி தொடர்ந்து பேசி வரக்கூடியவன், பாகிஸ்தானோட லிங்க்ல இருக்கிறவன், இவனை இப்ப எங்க கூப்பிட்டு பேச வைக்க போறானுங்க? ஆம்பூர்ல. ஆம்பூர்னு சொன்னா நமக்கு உடனே ஞாபகம் வருதுன்னா 2015 நடந்த அந்த கலவரம். 2015 பெண் காவலர்கள் மானபங்கம் செய்யப்பட்ட ஊர் ஆம்பூர். காவல் நிலையம் சூறையாடப்பட்டது மட்டும் இல்லாம பல போலீஸ்காரங்க ட்ரெஸ் அவுத்து 2 கிலோமீட்டர் ஊற விட்டு ஓடினாங்க. இது எல்லாம் நடந்தது ஆம்பூர். இந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் இப்ப வந்தது. அதுல பலருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அதுல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், அதாவது இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி என்ற போர்வையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு அடிப்படைவாத இயக்கம், இதன் பழைய எம்எல்ஏ இருந்தவர் கூட சொத்தை வித்து அவன் அந்த பணத்தை எல்லாம் கட்டணும் கூடிய மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பை கோர்ட்டு கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஆம்பூர்ல எல்லா இந்து அமைப்புகளையும் கூப்பிட்டு, எந்த தீர்ப்பு வந்தாலும் நீங்க அதுக்கு போஸ்டரோ எதுவும் ஒட்டப்படாது, நீங்க அது செய்யக்கூடாது, ஏன்னா அப்படி ஏதாவது செய்தா அது பெரிய பிரச்சனையாகிவிடும். எப்படி இவன் கலவரம் செய்தாங்க கூடியது, நான் போலீஸ்காரனை அடிச்சிருக்கான், பெண் போலீஸை மானபங்கம் படுத்தி இருக்கான், போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சிருக்கான், இவ்வளவு அயோக்கியத்தனம் செய்தவனுக்கு தண்டனை கொடுத்ததை நம்ம யாரும் வெளியில சொல்லாம அமைதியாக இருக்கணுமா? இல்லைன்னா அப்படியே கம்யூனல் சென்சிட்டிவ் ஏரியால பிரச்சனை வந்துருமா அப்படின்னு இந்த ஆம்பூர். அதனாலதானே நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திச்சு இந்த போலீஸ். இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை இவன் வரப்போறானே, இதுக்கு முன்னாடி இவன் வரப்போறான்னு போஸ்டர் ஒட்டின நேரமே போலீஸ்காரன் என்ன பண்ணிருக்கணும்? ஒட்டினவனை பிடிச்சி உள்ள வச்சிருக்காமா வேண்டாமா? ஏன்டா இவன் ஊர் முழுக்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு வர்றான். ஒரு ஹதீஸை சொல்லி, அபூ ஹுரைரா ஹதீஸை சொல்லி, இந்த நாட்டை நீ படையெடுத்து வந்தீங்கன்னா நீ நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவாய், இன்னைக்கு நடப்பது நாய்களுக்குள்ள இது, நாளைக்கு தான் நம்ம இது வரப்போகுது, கடைசி யுத்தம் இனிமேதான் வரப்போகுது அப்படின்னு தொடர்ந்து வன்முறையை பேசிக்கிட்டு வர்றான். இவன் பேசக்கூடிய வன்முறைக்கு இவனுக்கு முஜாஹிதுன்னு ஒரு பட்டத்தை யாரு கொடுக்கறான்? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு முல்லா கொடுக்கறான். இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவன் போஸ்ட் ஓட்டின அன்னைக்கு அவனுக்கு இங்க கூப்பிடுறான்னு சொன்னா, இந்த ஆர்கனைஸ் பண்ண அந்த பயலையும் தூக்கி உள்ள வச்சிருக்கணுமா வேண்டாமா? வச்சிருக்கணுமா வேண்டாமா? வச்சிருக்கணும். அப்ப தமிழ்நாடு அரசு என்பது பிரிவினைவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் வளர்த்து விடுகிறது. இப்ப பாருங்க, வைக்கம் விருதுன்னு ஒண்ணு கொடுக்கறான். வைக்கம் விருது யாருக்குடான ஈக்குவாலிட்டி லேப் அப்படின்னு ஒத்தி நடத்திக்கிட்டு இருக்காளாம். தேன்மொழி சுந்தரராஜன் அந்த பொம்பளைக்கு பேர். ஏது அந்த பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த ஈக்குவாலிட்டி லேப் கூடியது காலிஸ்தான் தனிநாடு கோரக்கூடிய பன்னு இயக்கத்துடன் சேர்ந்து அவங்களை வச்சு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. இப்ப இந்த ஈக்குவாலிட்டி லேப். என் கேள்வி என்ன அப்படின்னா, மத்திய அரசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அமித்ஷா ஒருத்தர் மந்திரியா இருக்காரான்னு எனக்கு டவுட் வருது. இருக்காருல்ல. அப்போ இந்த நாட்டால் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் தலைவருக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு விருது கொடுக்குதுன்னா அந்த அரசை டிஸ்மிஸ் செய்யணுமா வேண்டாம்? நிச்சயமாக.
தமிழ்நாடு இந்தியாவில என்ன இருக்கு? கண்டிப்பா. அப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து பயங்கரவாதம், பிரிவினைவாதம் இவர்களை வளர்த்து விடக்கூடிய ஒரு மாநில அரசு இன்று தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க இந்த மாதிரி இந்தியாவை படையெடுக்கணும், இப்ப இருக்கிறதெல்லாம் நாய்களின் காலம். அப்ப நம்மள நாயா? நாய்க்கு நன்றி உண்டு. அது கூட அவனுக்கு இல்லைங்கிறதுக்காக அவன் சொன்னான்னு நமக்கு தெரியல. அப்ப இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் ஒட்டி ஆம்பூர்ல பண்றான், அவன் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்காட்டாச்சுன்னா இங்க எதுக்கு ஒரு அரசாங்கம் இருந்துகிட்டு? அமித்ஷாங்கிறவர் எதுக்கு ஹோம் மினிஸ்டரா இருக்காரு? கேட்டாச்சுன்னா ஒரு பதில் சொல்றது. ஏன் பெங்காலில் இவ்வளவு இந்துக்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது மாறிவிடும். நீங்க ஆட்சிக்கு வந்துதான் மாறுறதுன்னா அப்ப ஹோம் மினிஸ்டருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? ஆஸ் அ ஹோம் மினிஸ்டர் வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? ஒரு இந்த நாட்டால தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்போ அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிற ஒரு ஆளுக்கு இந்த நாட்டில் இருக்கிற ஒரு மாநில அரசு விருது கொடுக்குது. அது நீங்க எதுக்கு அந்த அமைப்பை தடை விதிச்சீங்க? அது தடை விதிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. கண்டிப்பா. அப்ப அதை தடை விதிச்சது தப்புன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இவனுக்கு கொடுத்தது தப்புன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லணும். இதே அனுமதிக்கிறது அதே அனுமதிக்கிறதுங்கக்கூடியது எனக்கு தெரிஞ்சது ஒரு சரியான விஷயமாக தோணல. இப்ப இந்த மாதிரி ஒருத்தன் ஏற்கனவே இவனை குஜராத்ல ஜுனாகத்ல பேசுனதுக்காக அரெஸ்ட் பண்ணி அவனை திரும்பி பெயில்ல வந்தாச்சு. பெயில்ல வந்தப்புறம் அவன் தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டு வர்றான். என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ஆனா இப்ப கிளவரா அவன் பண்ணிட்டான். ஏன்னா பேசினது இதெல்லாம் இப்ப எங்கன்னா கர்நாடகாவுக்குள்ள, ஏன்னா கர்நாடகாவுக்குள்ள டைரக்டா உங்களுக்கு அபு ஹுரைரா ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. சித்திக் அபு ஹுரைரா ஐயா அப்படின்னு ஒருத்தர் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. இன்னொரு அபு ஹுரைரா ஆண்டுகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். அப்ப இவ்வளவு தூரம் ஒரு ஓப்பனாக ஒரு பிரிவினைவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் வளர்க்கக்கூடியது, அதுவும் ஒரு சென்சிட்டிவான ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது அதுக்கு எப்படிப்பட்ட நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கணும்? அதனால செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை அப்ப நமக்கு வந்த தகவல் படி என்னைக்கு வரப்போறேன்னு தெரியல, போஸ்டர் மட்டும்தான் இருக்கு. செவ்வாய்க்கிழமைங்கிறது நமக்கு கிடைத்த தகவல். தமிழ்நாட்டுக்குள் அப்படி ஒரு நிகழ்வு என்பது நடந்தால் இந்த அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். அப்படி இந்த தமிழக அரசு டிஸ்மிஸ் செய்யப்படாவிட்டால் அமித்ஷா தன் கடமையில் இருந்து தவறினார் என்ற பழியை அவர் சுமக்க வேண்டி வரும். சென்னையில் 15 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்தால் சிக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேயர் பிரியா அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஓப்பனா சொல்லிட்டாங்க, இவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன அப்படிங்கிற மாதிரி. சென்னை ஒரு திட்டமிடப்படாத நகரம். இங்கு நிறைய கால்வாய்கள் உள்ளன, நீர்நிலைகள் பொதுமக்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் நீர்நிலைகளை. அதனால 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சா உடனே மழை நீர் வெளியேறும் சூழல் இங்க இருக்கு. இப்ப மிக்ஜாம் புயல் மாதிரி 40 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சா நீர் வெளியேறது கடினம். அப்படிலாம் இருந்தா அப்பெல்லாம் நம்ம மோட்டர் பம்பு இதெல்லாம் வச்சுதான் வெளியேற்ற வேண்டியிருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது முன்னாடியே சொல்லியாச்சு என்ன அப்படின்னு சொன்னா, யாரு என்ன கேட்டாலும் ரோட்ல தண்ணி தங்கி தாங்க இருக்கும், ஒண்ணும் கிடையாது. அந்த ஆழ்வார்பேட்டை தெருவுன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி அந்த தெருவுல நான் போனேன். இப்பெல்லாம் 14 சென்டிமீட்டர் ஒன்றும் மழை ஒன்றும் பெய்யல. அது மேல சென்டர்ல இன்னும் இருக்கு. நான் நினைக்கிறேன் அது நாகநாதன் பையன், அவர் ரொம்ப பகுத்தறிவு பேசக்கூடியவர். அவருக்குள்ள தொகுதிக்குள்ளதான் வருதா என்ன, ஆயன வழக்குக்குள்ளதான் வரும்னு நினைக்கிறேன். எழிலன் அந்த பேரு, அவருக்குள்ள தொகுதியில தான் வரும்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு சரியா தெரியாம என்னால சொல்ல முடியாது. இல்லைன்னா இன்னொரு திமுக தொகுதியில வரப்போகுது. அதுவும் சென்டர் ஆஃப் சிட்டியில இருக்கு. அந்த ரோட்ல மனிதன் நடக்க கூட முடியாது, அந்த அளவு ரோட மட்டும் தகுதியா இருந்தது. கிட்டத்தட்ட எல்லா தெருக்களும் அந்த லட்சணத்துலதான் இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, முன்னாடி போன மழை வரும்போது இதே மாதிரி எல்லாம் 90% வேலை முடிந்து விட்டது, 95% வேலை முடிந்து விட்டது, 4,00,000 கோடி ரூபாய் செலவு பண்ணிவிட்டோம். அப்புறம் ரைமிங்ல ட்ரெயின் ஆயாச்சுன்னா ரெயின் முன்னா ட்ரெயின் ஆகணும், இதெல்லாம் நம்ம போன மழையிலேயே பேசினோம். அதுக்கப்புறம் ஒரு முதலை வேற வந்தது அந்த மழை தண்ணியில. அது கூச்சம் உள்ள முதலையா அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை விட்டு ஆய்வெல்லாம் கூட நடத்தினாங்க. எனக்கு அப்பவே ஒரு டவுட் வந்தது. இதே மாதிரியே இந்த கூவத்தை சரி பண்றேன்னு சொல்லி
அதை பாதியில நிறுத்தினார் கருணாநிதி. என்னடான்னா கூவத்துல முதல்ல வந்துருச்சுன்னு சொல்லி. அடுத்து அன்னைக்கு உள்ள ஆட்களுக்கு இந்த விவரம் இல்லை கேள்வி கேட்கறதுக்கு கூட. அப்படி மோசமான தண்ணியில எங்கெங்க முதல்ல வரும், முதல்ல ஓரளவு ஃப்ரெஷ் வாட்டர்ல தானே இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு யாரும் கேட்கல கருணாநிதிய. சோ அப்ப அந்த முதல்ல போட்ட குட்டி இவ்வளவு நாள் கோபாலபுரத்தில் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து அப்புறம் வெளியில வந்துதா, இந்த சந்தேகம் கூட நமக்கு அப்பவே வந்தது. அதனால இது ஒரு அனிமல்ஸ் பிளேம் பண்றதுங்கிறது திமுகவுக்கு ரொம்ப முன்னாடி சாக்கு எலி தின்னுடுச்சு, கரையான் சாப்பிட்டுருச்சு, கரண்ட் இல்லாட்டா அணில் கடிச்சிருச்சு. ஸோ அதனால இது ஒரு அனிமல் கிங்டமே திமுக கிட்ட தான் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும், சரி அப்ப போன இதுல 2000 கோடி, அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, இல்ல இவ்வளவுதான் நாங்க செலவு பண்ணோம், சரி அப்புறம் பாக்கி ரூபாயை செலவு பண்ணிட்டு இல்லை, அப்ப அதுக்கு ஒரு ரிசல்ட்னு ஒண்ணு இருக்கணும்ல. அது எவ்வளவு பெரிய மழையானாலும் தாங்கும், போன தடவை சொன்னீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் என்னடானா அந்த 5% வேலை தான் பாக்கி இருக்குன்னு, சரி அதெல்லாம் தண்ணியில போனதுக்கு அப்புறம் இப்ப பாக்கி உள்ளதுல இப்ப இந்த வருஷம் பிரச்சனை வரக்கூடாது இல்ல, வரக்கூடாது இல்ல. ஏன் சரி அப்படின்னா நீங்க ஒழுங்கா அந்த காவாயில நீங்க சுத்தப்படுத்தியாச்சுன்னா தண்ணி தேங்கக்கூடிய வராது. அப்ப அது இதுவரை ஒழுங்காக செய்யப்படவில்லை அப்படின்னா கார்பரேஷன் சரியா வேலை செய்யலைன்னு தானே அர்த்தம். அப்ப அதுக்கு இந்த மேயர் தானே பொறுப்பெடுத்தாகணும். அதனால என்ன நீங்க முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க, இந்த தடவை மழை மெட்ராஸ் தண்ணியில முங்க போகுது. இவ்வளவு நாள் இந்த மிருகங்கள் மேல எல்லாம் குற்றம் சொல்லி கொண்டிருந்தவர்கள் இப்ப டைரக்டா வருண பகவான் மேல, நீ 15 சென்டிமீட்டருக்கு மேல நீ பெஞ்சாச்சுன்னா நீதான் குற்றவாளி. அதனால முதல்ல எறும்பு, கரையான், அணில் இதெல்லாம் இப்ப போய் இப்ப என்ன அப்படின்னா, இப்ப சீமா மரத்திட்ட போய் பேச போற அப்படி, மாடை கூட்டி வச்சு பேச போட அப்படி, இங்க அடுத்து தண்ணியில போய் பேச போகக்கூடாதுன்னு கிளம்பிட்டாங்க. இதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா இப்படி திமுக இந்த மாதிரி அதுக்கு மேல நீங்க பழிபாவம் சொல்லும் போது இப்ப அதுக்கும் ஒரு ஆள் வேண்டாம பேசுறதுக்கு. கரெக்ட் தான். அதனால இப்ப தமிழ்நாட்டுல நம்ம மக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, மரத்தை வச்சு பஞ்சாயத்து பண்றது, மிருகத்தை வச்சு பஞ்சாயத்து பண்றது, மழையை வச்சு தண்ணியை வச்சு பஞ்சாயத்து பண்றது, இந்த மாதிரி ஒரு கோமாளி கூட்டத்துக்குள்ள நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நீர்வழி தடங்களை எல்லாம் மக்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள். அப்ப அவங்க எல்லாம் அயோக்கியர்கள் தானே சொல்ல வர்றியே. அப்ப இந்த அயோக்கியத்தனத்துக்கு முதல்ல சட்டம் கொடுத்ததே இந்த கருணாநிதி தானே. முன்னாடி எப்படின்னா ஒரு இடத்துல 10 வருஷத்துக்கு மேல வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகாம இருந்தாதான் அதுக்கு பட்டா போட முடியும். அதை 5 வருஷமாக்கி 3 வருஷமாக்கி குறைச்சு கொண்டு வந்தது கருணாநிதி. இதை ஒரு பெரிய சாதனையாக சொன்னதும் இந்த கருணாநிதி. அப்ப இன்று சென்னையில இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் கருணாநிதி தானே ஓப்பன் சொல்லுது இந்த அம்மா. அதானே இதுக்கு காரணம். சென்னை அன்பிளான்டு சிட்டி. யாரு காரணம் அதுக்கு? யாரு காரணம்? யாரு 3 வருஷத்துக்குள்ள பட்டாவை போட்டு அங்க போட சொன்னது? அத வள்ளுவர் கோட்டத்துல இருந்து இங்க வர சொல்லி ரெக்கார்டுகள்ல இருக்கு. சேத்துப்பட்டுல ஆரம்பிச்சு இந்த பக்கம் அடையாறு கிட்ட வர சைதாப்பேட்டை வர ஒரு பெரிய ஏரி இருந்துதான். காலங்காலமாக இந்த ஏரியா ஒவ்வொன்றா அடைக்கப்பட்டு வந்தாதான். நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட மிச்சம் இருந்த குளத்துலதான் இவங்க இந்த வள்ளுவர் கோட்டம் இந்த இதெல்லாம் கட்டினாங்க. இப்பவும் அங்க பார்த்தாச்சுன்னா லேக்குங்கக்கூடிய பேர்ல ஒரு ரோடு இருக்கும். இந்த மாம்பழத்துல பாத்தீங்கன்னா ஒரு லேக் வியூ ரோடுன்னு இருக்கும். இதெல்லாம் அந்த பெரிய ஏரியோட பாக்கி இருந்த மிச்சங்கள். அந்த மிச்சங்களையும் ஜோலியை முடிச்சாச்சு. பண்ணுனது யாரு? யார் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது? அப்போ சென்னை அன்பிளான்ட் ஆக்கினது அந்த திமுக கூட்டம். நீர்வழி மூடத்தை அடைப்பதற்காக சட்டம் கொண்டு வந்தது கருணாநிதி. இப்ப இது அவ்வளவு தவறையும் செய்து விட்டு மக்கள் இப்படி எல்லாம் செய்து விட்டார்களே, அதனால மழை இதுக்கு மேல வந்தா எப்படி தாங்கும்? அப்ப செய்த அக்யூஸ்ட் கருணாநிதினு சொல்லுங்க. கருணாநிதியின் மோசமான பிளானிங், கருணாநிதியின் மோசமான சட்ட முன்வடிவுகள், கருணாநிதி இயற்றிய மோசமான இந்த மாதிரியான சட்டங்களால் இன்று சென்னை தவிக்கிறது. மேயர் பிரியா விளக்கம் இப்படின்னா எவிடன்ஸ் போடணும். நியாயத்துக்கு அப்படித்தானே போடணும். கண்டிப்பா. இதுக்கிடையில நீர்நிலையில் இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் அகற்றுவாங்க. நாங்க ஒரு சர்ச்சை இருந்தது, அதை ஒரு வேலை எடுக்க போல. அப்ப எல்லாருக்கும் என்விரான்மெண்ட் எல்லாம் பத்தி அப்படியே வேகமா ஞாபகம் வரும். அதனால இது என்ன அப்படின்னு சொன்னா,
சென்னை மக்கள் தெளிவாக, சென்னையில தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். மழை வந்தாச்சுன்னா நம்ம க்ளோஸ், நம்மெல்லாம் அம்பேன். காரணம் என்னன்னா, மழை அதிகமாக பொய்து விட்டது அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு அறிக்கை வரப்போகுது. ஏன்னா போன மழை வரும்போது இப்படித்தான் என்ன பண்ணாங்க, இவ்வளவு தூரம் மழை அதிகமாக விட்டது அந்த ஜெயலலிதா ஆட்சியை விட அப்படின்னாங்க. உடனே மக்கள் அதுக்கு ஆதாரத்தை எடுத்து போட்டாங்க, ஏன் ரெண்டும் ஒரே அளவு தானப்பா இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி மழைக்கு மேல போன வெள்ளத்திலேயே பழிய போட்டாச்சு. அதனால இது என்னன்னா, நாங்க பழி போட போறோம்னு முன்னறிவிப்பு அறிவிச்சாச்சு. அதனால நீ எங்கேயாவது தண்ணி கட்டி இருக்கு, நீ அதை செய்துட்டே இதை செய்துட்டே நீங்க யாரும் மீன்ஸ் போட்டுறாதீங்க, போடணும் நீங்க மழையை பார்த்து போடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. பேட்டி கொடுக்கும் அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? நான் வீடியோ பார்க்கல. பக்கத்துல சேகர்பாபு இருந்தாரான்னு சேகர்பாபு இருந்திருக்காருல்ல. அப்ப அவர் அடிச்சு விடுன்னு சொல்லி இப்ப இருக்கும். அந்த அம்மா வழக்கம் போல அடிச்சு விட்டுருச்சு. அது ஆனா தமிழ்நாட்டுல அதெல்லாம் பத்தி கவலைப்படாங்க. அப்புறம் அந்த அம்மா என்ன சொல்லும், 15% மழைக்கு அதிகம். சரி, அப்புறம் எலெக்ஷன் கிட்ட வந்த உடனே யாருக்கெல்லாம் அந்த உதவித்தொகை இல்லையோ கூட 1000 கொடு. எலெக்ஷனுக்கு முன்னாடிதான் பொங்கல் வருது. சோ பொங்கலுக்கு ஏதாவது ஒரு பரிசை கொடு. வாங்கி காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய கூட்டம் இப்படித்தானே இருக்கும். அதனாலதான் சொன்ன, இந்த கூட்டங்களை மாதிரி மட்டமான கூட்டங்கள் கிடையாதுன்னு கூட வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ அவரு பேர் என்ன, அந்த பாட்டு எழுதுவார அந்த காசு வாங்கிட்டு அவர் பேர் என்ன, கோவன் இல்ல, இந்த காசு வாங்கிட்டு சினிமா பாட்டுலாம் எழுதுவாரு வைரமுத்து, இந்த காசுக்கு கூவுறவரு அவரு வேற இன்னைக்கு சொல்லிவிட்டாரு, இந்த மக்கள்லாம் இலவசங்களை வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அன்னைக்கு தான் நமக்கு வரும்னு. அன்னைக்கு இது அவ்வளவுத்தையும் கெடுத்து குட்டிச்சோராக்குறது திமுக காரன். நீ பாருங்க, அன்னைக்கு அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு நீர்நிலைகளை அடைத்ததெல்லாம் கருணாநிதி. இன்று மழைக்கு காரணம் கருணாநிதி. இப்ப அவர் கவிதை எழுதணுமா எழுத வேண்டாமா? எழுதணும்ல, நியாயத்துக்கு அவர் எழுத மாட்டார். ஏன்னா உடனே இப்ப அவரை கூப்பிட்டு ஏதாவது பார்த்து கொடுத்துருவாங்க. அதனால அவர் அதுக்கு வேற ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்லிடுவாரு. அதனால வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை நீங்கள் அழியப் போகிறீர்கள் என்ற எச்சரிக்கையை நாங்கள் மழையின் வாயிலாக உங்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு இந்த மேயரம்மா சொல்லிடுச்சு. அதனால நாம் எல்லாம் அந்த நான் இதுக்கு முந்தின நியூஸ்ல சொல்லும் போது சொன்னேன், அவங்க ஒரு கவிதை எழுதியிருந்தா, நாங்கள்லாம் போருக்கு சொல்லும் போது கையில புணத்துக்கு மேல போடக்கூடிய துணியை கையில எடுத்துட்டு போறோம்னு அந்த பாகிஸ்தான்காரன் எழுதினான்னு முந்தின செய்தியில சொன்னேன். அந்த மாதிரி இப்பவுமே சொல்லிடுச்சு, மழை வருது, அதனால நீங்கள்லாம் எப்பவுமே வேற இடங்களுக்கு ஓடிப்பிடுங்க, ரோடெல்லாம் அப்படித்தான் இருக்க போகுது, உங்க வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வரப்போகுது, அதுக்கு காரணம் எல்லாம் மழையே அப்படின்னு முன்னக்கூட்டியே நமக்கு அம்மா தகவல் கொடுத்துருச்சு. அதனால மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல், இது வெற்றி வேட்கையில இருக்கு. இப்ப நான் புரிஞ்சு, நம்ம மேயருக்கு அழகு வரும் ஆபத்தை உணர்த்துதல். ஆனால் அந்த ஆபத்து எங்களால் தான் வந்தது என்பதை மறைக்க மழையின் மீது பழியை போடுதல். எப்படி ஒரு நிர்வாகம்! வெற்றி வேட்கை எழுதினா அதிவீரம் பாண்டியனு கூட இந்த அறிவு தோன்றி இருக்காது. இப்படிப்பட்ட ஆளுகள் எல்லாம் திராவிடம் வளர்த்திருக்கு. ஆனா இந்த மாதிரி வெற்றி வேட்கை எழுதினவங்கள இன்னைக்கு எழுதணும், அன்னைக்கு எழுதி எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுதான் திராவிட மாடல். அரசு பள்ளிகளில் மாணவர்களிடம் வினாத்தாள் கட்டணம் வசூல் செய்கிறதாக கூறி ஏபிவிபி அமைப்பு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திண்டுக்கல்ல 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்கள்ட்ட 50 to 120 ரூபாய் வரைக்கும் வினாத்தாள் கட்டணமாக வசூலிக்குமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக ஏபிவிபி கூறியிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இது வெறும் ஏதோ திண்டுக்கல் மாவட்டத்தை மட்டும் கிடையாது, தமிழகத்தில் உள்ள பல மாவட்டங்கள்லயும் இது மாதிரி நடந்திருக்கிறது. அதனால இது உடனடியாக இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கண்டனத்தை அவங்களுடைய அறிக்கையில கூறியிருக்கிறார்கள் ஏபிவிபி. அரசாங்கம் முக்கியமான அரசாங்கத்தோட ப்ரையாரிட்டின்னு இருக்கு. எப்படின்னு சொன்னீங்கன்னா, சாராயம் காய்ச்சனவனுக்கு 50,000 ரூபாய், கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் ரூபாய், அரசியல் கட்சி மாநாட்டுல போய் செத்து போனவனுக்கு 10 லட்சம் ரூபாய், ஜெனரலா கொடுக்கறது 3 லட்சம், இந்த இதுக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய், ஏன்னா எலெக்ஷன் கிட்ட வருதுனால. அதே நேரத்துல மாணவர்கள் பரீட்சை எழுதுறதுக்கு வினாத்தாளுக்கு காசு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நிதி மேலாண்மையில் நாங்க தான் பெரியாள், உலகத்தில் உள்ள வேற நாடுகளுடன் தான் நாங்கள் தமிழகத்தை உட்பட வேண்டும்.
இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் கூட ஒப்பிடுவதற்கு இல்லை. இதெல்லாம் இவங்க பேசினது. ஏண்டா குழந்தைகள்கிட்ட ஆரம்பத்துல வந்து பல இதுல வந்து இந்த 20-30 ரூபா ஃபீஸ் எல்லாம் கூட சில இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் வாங்குறாங்க. ஆனா கொஸ்டின் பேப்பருக்குன்னு ஃபீஸ் வாங்கின அரசாங்கம் இவங்களா மட்டும்தான் இருக்கணும். கொஸ்டின் பேப்பர் அடிக்கிறதுக்கு கூட வக்கில்லான ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அது தமிழ்நாடு அரசாங்கம். அப்ப இந்த அரசாங்கம் இதுக்கு இடையில இவர் இங்க இருந்து போனாரு டெல்லிக்கு. கேஜ்ரிவால் பள்ளிக்கூடத்தெல்லாம் பார்த்துட்டு நான் இங்க அந்த மாதிரி எல்லாம் பள்ளிக்கூடம் கொண்டு வர போறேன் அப்படின்னு இங்க இருந்து போனார். அப்போ ஒரு டோப்பா வைக்கிறதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். மாடல் ஸ்கூல் பார்க்க போனார். அப்ப டோப்பா வைக்கும் போது அதுவும் சேர்ந்து போயிருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த யோசனையும். அதனால இப்ப என்ன பண்ணிவிட்டாரு, கொஸ்டின் பேப்பருக்கு காசு வாங்க தொடங்கியாச்சு. 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறாங்க எக்ஸ்ட்ரா. அதுலயே கூட ஒரு 10 ரூபா, அந்த 10 ரூபாய் எடுத்து இந்த குழந்தைகளுக்குள்ள பள்ளிக்கு செலவு பண்ணலாமே. டார்கெட் வேற வச்சிருக்காங்க. டார்கெட் வேற 700 கோடி ரூபாய் தீபாவளிக்கு. அந்த பணத்தை இங்க செலவு பண்ணலாங்க. திரும்பி ஈவேராவுக்கு செலவு வைக்கிறதுக்காக வேண்டி இருக்கிற 50 திமுக எம்எல்ஏ காசு கொடுக்க சொன்னீங்கல்ல, எல்லாரும் அவங்களோட ஒரு மாசச்சவமோ ஈவேரா. அந்த ஈவேராக்கு செலவு வைக்கிறது இந்த குழந்தைகளுக்கு கொஸ்டின் பேப்பர் அடிக்க கொடுக்கலாமே. கருணாநிதிக்கு அந்த பேனா வைக்க போறேன். கருணாநிதிக்கு பேனா வைக்கக்கூடிய இதை இந்த குழந்தைகள் பேனா எக்ஸாம் எழுதுறதுக்காக வேண்டிய கொஸ்டின் பேப்பருக்கு கொடுக்கலாமே. அந்த பேனானால என்ன வந்துட போகுது, இல்ல இந்த ஈவேரா செலவுனால என்ன வந்துட போகுது? இந்த குழந்தைகளுக்கு கொஸ்டின் பேப்பருக்கு அந்த காசை கொடுக்கலாமே. அப்போ எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படியெல்லாம் வந்து கோயில் அங்க கட்டணத்தை கூட்டி அங்கிருந்து பிடுங்கிறது, படிப்பு குழந்தைகளுக்குள்ள இது அங்கிருந்து பணத்தை பிடுங்கிறது, இதை எங்க செலவு பண்றது? என் கொப்பம் பேர்ல செலவு வைக்கிறேன், என் கொப்பனுக்கு கொப்பம் பேர்ல இன்னொன்னு வைக்கிறேன், இதுக்காக செலவு பண்ணும். அது இது என்ன அரசு? இது மக்களுக்கான அரசா இல்லைன்னா ஆட்சியாளர்களுக்குள்ள குடும்பத்திற்கான அரசா? புரிஞ்சுங்க. கருணாநிதி சொன்னது கழகம் என் குடும்பம்னு புரிஞ்சு போச்சு இல்ல. கழகத்து ஆட்சி என்பது என் குடும்பத்தாட்சி. அப்ப என் குடும்பத்துல காலங்காலம் அந்த காலத்துல இந்த மன்னர்கள், அதாவது எந்த மன்னர்கள்னு நல்லா கேட்கணும். இப்ப தஞ்சாவூர்ல பெரிய கோயில் இருக்கு, வெங்ககண்ட சோழபுரம் போனீங்கன்னா பெருசா கோயில் இருக்கு. ராஜேந்திரன் இவங்க இருந்த வீடுகள் யாருக்காவது தெரியுமா? தன் சம்பாதிச்சதை பொது விஷயத்துக்காக செலவு செய்தான். ஆனா அவன் அப்படி இருந்தான், அவன் தனக்குன்னு ஒண்ணும் இது பண்ணல. இவனுங்களை பாருங்க, இதுதான் மக்களை நேசிக்கக்கூடிய மன்னர்களுக்கும் மக்களை கொள்ளையடிக்கக்கூடிய சர்வாதிகாரிகளுக்கும் உள்ள வித்தியாசம். இவன் என்ன பண்றான் பாருங்க, ஆட்சி பள்ளிக்கூட குழந்தை கொஸ்டின் பேப்பர் அதுக்கு காசு வாங்கு, கோயில்ல தேவாரம் சொன்னா அதுக்கு காசு வாங்கு, செருப்பு அந்த பேர் என்ன அந்த வண்டியை தான் கோயிலுக்கிட்ட கொண்டு போட்டாச்சுன்னா அதுக்கு ஒரு 20-50 ரூபா அதுக்கு வாங்கிரு. அர்ச்சனைக்கு இப்ப கட்டணத்தை கூட்ட போறாங்களாம், அங்கங்க அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் நீ மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கிரு. எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எனக்கு தெரிஞ்சு அது வந்து இந்த தீபாவளி ராக்கெட் மாதிரி வேகமா ஏறும்னு பார்த்தாச்சுன்னா அதையும் மிஞ்சி அது பிரம்மோஸ் ஏவுகணை வேகத்துல ஏறிட்டு இருக்காது. கரண்ட் பில்லு ஒரு பக்கம், சொத்து வரி மேலே ஏறுது, ஏன்னா அரசாங்கத்துல காசு இல்லையா. அப்படி அந்த பிச்சைக்கார அரசாங்கத்துக்கு ஈவேர ஜெலைக்கு கருணாநிதிக்கு எதுக்கு காசு வேணும்? தேவையில்லை இல்ல. எதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த மன்னர்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய கோவில்கள், அன்னதான சத்திரங்கள், கல்வி சாலைகள், பாடசாலைகள், இதற்கெல்லாம் இது பண்ணாங்க. கல்லணையை கட்டி பாசனத்தை ஏற்படுத்தினார்கள். அது மக்களுக்கான அரசர்கள். சர்வாதிகாரிகள் தன் குடும்பத்துக்காக பண்ணக்கூடியவர்கள். செல வைக்கிறேன், தெருவுக்கு பேர் வைக்கிறேன், பேனாவை கொண்டு வைக்கிறேன், அங்க இத்தனை அடிக்கு செலவு வைக்கிறேன். ஆனா இது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி செய்தவர்களை வரலாறு இன்றும் சொல்கிறது. சதாம் ஹுசேன் போன உடனே அந்த சிலைகள் எல்லாம் எப்படி மக்கள் தூக்கி எறிஞ்சாங்க நம்ம பார்த்தோம்.
கம்யூனிசம் கவுந்த உடனே ஸ்டாலின் லெனின் சிலைகள்ல என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் சர்வாதிகார ஆட்சியின் அடையாளம். இப்ப இங்க நடப்பது ஒரு சர்வாதிகார ஆட்சி. அப்ப சர்வாதிகாரத்தோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, மக்கள் நலன் அல்ல, என் நலன். என் நலனுக்காக நான் மக்களை பிழிந்து சக்கையாக தூர போடுவேன். இது சர்வாதிகார மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் இங்க பாக்குறோம் பாருங்க. வீட்டு வரி கூடியிருக்கு, கரண்ட் இது கூடியிருக்கு. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல குழந்தை எக்ஸாம் எழுத போனா கொஸ்டின் பேப்பருக்கு காசு வாங்குறான். அது இதுக்கெல்லாம் செலவு பண்றான். அப்போ கல்வியில இந்த கல்விக்காக நாங்க எதுவும் செய்யறது இல்லை. இந்த லட்சணத்துக்கு மாநில கல்விக் கொள்கை வேற. சரி, இப்ப இந்த எக்ஸாம் பேப்பருக்கு காசு வாங்குவதுதான் மாநில கல்விக் கொள்கையா? கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. நாங்க பிஎம் ஸ்ரீல சேர மாட்டோம். 3 பேர் சேரல. ஒண்ணு பெங்கால்காரன், ஒண்ணு இவன், இன்னொன்னு கேரளா. கேரளா சேர்ந்துட்டான். அவன்கிட்ட இருந்து பணம் வருது, அவன்கிட்ட இருந்து ஒரு தரமான ஒரு விஷயம் வருது. இது என் மாநிலத்து மக்களுக்கு இல்லாமல் போய்விடக்கூடாது, அதனால நான் சேரேன்ட்டான் கம்யூனிஸ்ட்காரன் போய். இவன் எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக வேண்டி இன்னும் அந்த வேலையை செய்யல. அப்படி மாணவர்கள் நாசமா போனாலும் பரவாயில்ல. பிஎம்சில சேர்ந்து இருந்தாச்சுன்னா இந்த மாணவர்கள்ட்ட இன்னைக்கு இந்த பணம் வாங்க வேண்டிய தேவை வந்திருக்குமா? வந்திருக்காது இல்ல. அப்ப எம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம் மாணவர்களை படிக்க விடாமல் செய்வது எதுக்கு? உனக்குள்ள குறுகிய அரசியலுக்காக. இன்னைக்கு இந்த அயோக்கியத்தனத்தை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பு வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. நீங்க வேணா பாருங்க, இடையில இந்த போனஸ் கொடுக்கக்கூடிய விஷயம், அத பாரதிய மஸ்தூர் சங் வெளியே கொண்டு வந்தது. இப்ப இத பாருங்க, ஏபிவிபி வெளியில கொண்டு வந்திருக்கு. இப்ப இந்த தேசிய அமைப்புகள் தான் இந்த தமிழகத்திற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நாங்க தான் பெரிய தொழிலாளர்கள் அமைப்பு, கம்யூனிஸ்ட், அதை பத்தி பேசிச்சா? இல்ல இல்ல, பாரதிய மஸ்தூர் சங் தான் பண்ணிச்சு. ஏன் இப்ப மாணவர் அமைப்பு பலது இருக்க, பல நக்சல் அமைப்புகள் அங்கங்க வச்சிருக்காங்கல்ல, எவனாவது இன்னைக்கு இதை பத்தி பேசினானா? மாணவர் நலனை பத்தி கவலைப்படுறவன் ஒரு பயிரும் பேசல. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தான் பேசியிருக்கு. அதனால இன்னொரு விஷயத்தை நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த தேசியத்தை சார்ந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற முனைப்புடன் இந்த தேசத்தின் பண்பாட்டை காக்கக்கூடிய அமைப்புகளால் தான் இந்த தேசத்து மக்களுக்கு நன்மை உண்டாகும். இதெல்லாம் வெளிநாட்டுக்குள்ள பிலாசபிக்கு அவன் இங்க வேலை செய்யறவன் மாணவர்களையோ தொழிலாளர்களையோ அப்படி தூண்டி விடுவான். அவன் சம்பாதிச்சு இவங்களை கவுத்தி போட்டு அவன் போடுவான். அப்ப இந்த செய்தியில நம்ம பார்க்க வேண்டியது, அகில பாரத வித்யார்த்தி பரிஷத், பாரதிய மஸ்தூர் சங், இந்த மாதிரியான அமைப்புகள் தான் உண்மையாக தொழிலாளர்களுக்கோ மாணவர்களுக்கோ பாதுகாப்பு அரணாக இருக்க முடியும். இந்த செய்தியும் நம்ம இந்த இதுல இருந்து கவனிக்கிறோம். அதனால சர்வாதிகார ஆட்சி சாதாரண மாணவனுக்கு கல்வியை மறுக்கிறது, பணம் இல்லாதவன் படிக்க முடியாது என்ற நிலையை கொண்டு வருகிறது. எப்படி பணம் இல்லாம இருக்கிறவன் இன்னைக்கு டாக்டர் ஆறான்? ஏன்னா நீட் வந்ததுனால. நீட் இல்லாம இருந்தாச்சுன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. இது பெரிய படிப்புல இருந்தது. இப்போ பள்ளிக்கூடத்துல கூட பணம் இல்லாதவன் இருக்கக்கூடாதியா அப்படிங்கக்கூடியதான் இந்த மாநில அரசின் கொள்கை. அதனால இங்கேயும் காசு வாங்குறோம். இப்ப நீட் எதிர்ப்புக்கு இதுக்குள்ள உண்மை உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல. சாமானிய மனுஷனுக்கு கல்வி போகக்கூடாது, கல்வி வியாபாரமாக்கப்பட வேண்டும். அந்த வியாபாரத்தில் எங்க ஆளுகை இருக்கணும். இதுதான் திராவிடத்தின் கல்விக் கொள்கை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா சரி. ஜோஹோ நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வெம்புவை நாய் என்று குறிப்பிட்டு இழிவுபடுத்தி பேசியுள்ளார் விசிக கட்சியை சேர்ந்த சிதம்பரத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாழி என்பவர். என்ன சொல்றாருன்னா, எங்க தலைவர் மேல, திருமா மேல இவங்கெல்லாம் நேரடி தாக்குதல் நடத்த தொடங்கி விட்டான், எல்லாமே உரிமையில தான் அவரை அவர் பேசியிருக்கார். நம் சிறுத்தைகள் எல்லாம் பலமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் போயிட்டு அங்க அந்த பகுதிகளில் கோவில் கட்டி தருகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்களை பார்த்து 4 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்கக்கூடிய வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு பாலகுரு அப்படிங்கக்கூடிய ஒருத்தரும்
இருக்கிறான், அவனை வைத்துதான் இவங்க எல்லாமே பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஸ்ரீதர் வேம்பு அவர்களை நாய் என்று குறிப்பிட்டே பேசி வருகிறார். அவரோட மேல ஒரு நேரடி தாக்குதல் நடத்துற, கடைசியா வந்து RSS பிஜேபி இவங்களை எல்லாம் உள்ளே விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு இதோட அந்த வீடியோ முடிவடைகிறது. ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா இந்த கட்சி தலைவர் யாரு? திருமாவளவன். இவர் என்ன பேசுறாரு? நீ எந்த வீட்டுல இருந்து எந்த பொண்ணை தூக்கிட்டு வர, சரக்கு இருக்கு முறுக்கு இருக்கு, இவன் கட்சிக்காரன் வந்து என்னென்ன ஜாதியில இருந்து என்னென்ன பொண்ணை தூக்கிட்டு வர அப்படின்னு. அப்ப சிறுத்தைகள் பலமாக இருந்த பகுதியில் இருப்பவர்கள் பொம்பளை பொறுக்கிகளாக இருக்க வேண்டும். ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் அங்க ஆலயத்தை அமைத்து அவர்களுக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கிறார். அதனால எப்படி நல்ல பண்புகளை கொண்டு வர்றோம்? இது நம்ம திருமாவளவனுக்கு எதிரான நேரடி தாக்குதல் அல்லவா? நேரடி தாக்குதல் தானே. கண்டிப்பாக பொறுக்க சொல்லல, இல்ல பண்பாக இருக்க சொல்றாரு. நேரடி தாக்குதல் அவர் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. இல்ல, கரெக்ட். ஏன்னா பொறுக்கியா இருக்கக்கூடியதுதான், ஒருத்தனை பொறுக்கியா வைத்துக் கொண்டு பொறுக்கிகளையே வளர்ப்பதுதானே அந்த கட்சியின் கொள்கை. இப்ப பாருங்க, சகஜானந்தர் இருந்தார், அவர் பள்ளிக்கூடத்தை கட்டினாரு, ஆன்மீக வழியில் மக்களை கொண்டு சென்றார். ஸ்ரீநாராயண குரு இருந்தார் கேரளால, பல கல்வி சாலைகளை நிறுவினார், ஆன்மீக வழியில் மக்களை கொண்டு சென்றார். இன்னைக்கு அவர் ஸ்ரீநாராயண குருவினால என்ன ஒரு பெரிய மாற்றம் வந்தது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து எல்லா கம்யூனிட்டியும் கூட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டியா இன்னைக்கு ஷெட்யூல்டு காஸ்ட் கம்யூனிட்டி இங்க கூடியது கேரளாவில் இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து ஸ்ரீநாராயண குரு. அப்ப அந்த ஆன்மீகம் வந்தாச்சு அப்படின்னு அவங்க ஓரளவு பண்பட்டு நல்லபடியாக வந்து விடுவார்கள். அப்படி வந்தாச்சுன்னா அவன் எப்படி பொறுக்கியா இருப்பான்? அவன் பொறுக்கியா இருக்கிறதுக்கு தானே இவர் கட்சி நடத்துறாரு. திருமாவளவன் கட்சி நடத்தி நோக்கம் தானே. இப்ப இதெல்லாம் வந்து அவர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா, கோவில் கட்டியாச்சுன்னா பிரச்சனை. ஏன்டா அப்ப அந்த இடத்துல சர்ச்சும் மசூதியும் பல லட்சம் ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் கட்டிக்கிட்டு இருக்கானேடா, அப்ப அதை பத்தி நீ ஏன் பேசல? உனக்கு மதம் பிரச்சனை அப்படின்னு சொன்னா கடந்த 20 வருஷத்துல நீ சொல்லக்கூடிய பகுதிகளில் கட்டப்பட்ட சர்ச்சுகள் மசூதிகளுக்குள்ள எண்ணிக்கை என்ன? இப்ப அதுக்கு பணம் கொடுத்தவன்லாம் நாயா பேயா பிசாசா பண்ணியா? இப்ப அந்த லிஸ்ட போடணும்ல. அப்ப கோயில் வந்தா தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நீ கிறிஸ்தவ துருக்கனுக்குள்ள ஏஜென்ட் திருமாவளவன் இவன் சொல்லியிருக்கான். வெரி கிளியர். கோவில் வந்தாச்சுன்னு தப்பு. ஏண்டா அப்ப மசூதி சர்ச்சு வந்திருக்கேடா, அப்ப இந்த வாயெல்லாம் எங்க போச்சு? அப்ப விடுதலை சிறுத்தைகள் என்பது பட்டியலினத்தவருக்கான கட்சி அல்ல. கிறிஸ்தவ துலுக்கனுக்காக மதம் மாத்த போனம் செய்யக்கூடிய ஒரு ஏஜென்ட் தான் இந்த கட்சி. இது இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம தெளிவாக பார்க்கிறோம். அடுத்தது, கோயில் கட்டுறது இல்லீகல் ஆக்டிவிட்டி இல்லை. அந்த சமுதாயத்துக்குள்ள அந்த சமுதாயத்து ஊர்லயே அவர்களுக்கே செய்யக்கூடியது. எது இல்லீகல் ஆக்டிவிட்டி தெரியுமா? ஒருத்தனை சைக்கலாஜிக்கலா பிளாக்மெயில் பண்றது, ஒருத்தனை தூண்டி விடுறது, தூண்டி விட்டுக்கிட்டு ஃபோர்ஸ்ட் அப்டக்ஷன் அதுக்கு உதவி பண்றது, இதெல்லாம் கிரிமினல் ஆக்டிவிட்டி. சோ இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டியை இது தடுக்கும். பண்பாடு என்பது இந்த மாதிரியான மிருகத்தனத்தை தடுக்கும். அதனால மிருகங்களுக்கு அதனால பிரச்சனை. நான் மிருகங்கள்னு சொல்றது காட்டு விலங்குகளை சொல்ல, இது காட்டு மிராண்டு விலங்குகளை சொல்றேன். ஏன்னா மிருகத்துக்கும் தர்மம் உண்டு, அதுக்கும் ஒரு நியாயம் உண்டு. எனக்கு அப்பப்போ வருத்தம் இருக்கும். நமது சிறுத்தைகள் பகுதியில் சிறுத்தைக்கு ஒரு பண்புன்னு ஒண்ணு உண்டு. இது அதே கிடையாது. சிறுத்தை அவமானம் பண்ணும். அதனால நம்ம எதை கவனிக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னா, எந்த அளவு அந்த சமுதாயத்தை மதம் மாற்றுவதற்கு இந்த கட்சி ஏஜென்ட்டாக செயல்படுகிறது ஒண்ணு. ரெண்டாவது, இது பட்டியலினத்தவருக்கான அமைப்பு அல்ல. இது கிறிஸ்துவ முஸ்லிம்களுக்கு மதம் மாற்றம் செய்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய அமைப்பு. மூணாவது என்னன்னா, இந்து சமுதாயத்தில் ஜாதியை வைத்து பிளவை ஏற்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த விஷயம் இந்த பேச்சுல உறுதியா இருக்கு.
இப்ப இவர் மேல இப்ப என்ன நடவடிக்கை எடுக்க போற? நியாயத்துக்கு எடுக்கணும்ல. நிச்சயமாக இது ஒரு மிரட்டல்ல. உள்ள வந்தா விடாத அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது ஜனநாயக நாடு, யாருக்கு எங்க வேண்டுமென்றாலும் அவன் போகலாம்ல. அப்ப இதை தடுக்கும்படியாக நீ பேசுற அப்படின்னு சொல்லியாச்சுன்னா யூஆர் இன்ஸ்டிகேட்டிங் அ கிரவுட் அகெயின்ஸ்ட் பீப்புள் ஃப்ரம் அனதர் ஐடியாலஜி, இல்லையா? கண்டிப்பா. அப்ப ஏன் இதுவரை நாள் மேல நடவடிக்கை எடுக்கல? ஏன் எடுக்கலைன்னா திருமாவளவங்க கூடிய ஆளு அந்த சமுதாயத்துக்கு ஏஜென்டா வேலை செய்யற மாதிரி தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுக என்பது இதே கிறிஸ்தவ துலுக்கர்களுக்காக தமிழகம் முழுக்கும் வேலை செய்யக்கூடிய இன்னொரு ஏஜென்ட். அப்ப காவல்துறை, காவல் போலீஸ் சட்டத்தின் அடிப்படையில் தானே செயல்பட வேண்டும் நீங்க கேட்கலாம். ஆனா அவங்க போலீஸ் வேலையை மறந்துட்டு கோபாலபுரம் கூர்க்காக்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அதனால நம்ம அவங்கள்ட்ட அதை எதிர்பார்க்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்கா முஷாரபை விலைக்கு வாங்கி வைத்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சிஐஏ ஆபீசர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவினுடைய அவர் என்ன சொல்றார், பாகிஸ்தானுடைய அந்த நியூக்ளியர் முழுவதுமாக பென்டகன் தான் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்திருந்தது. அந்த முஷாரப் இருந்த காலத்துல அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான நட்புறவும் பலமாகத்தான் இருந்தது. அந்த சமயத்துல ஏன் அவர் அந்த கண்ட்ரோலை கொடுத்திருந்தாருன்னா, அந்த அணு ஆயுதங்கள் அவங்க பயங்கரவாதிகளோட கையில் சென்று விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் அவருக்கு இருந்தது. அதனால அது முழுவதுமாக நாங்களும் அதற்கு மாறாக மில்லியன் டாலர்களை கொட்டி கொடுத்துருக்கோம் பாகிஸ்தானுக்கு. மிலிட்ரி எய்டு, டெவலப்மெண்ட் எய்டு அப்படிங்கிற பேர்லாம் நாங்களும் எய்டுங்கிற பேர்ல கொடுத்து முஷாரப்பை எங்களோட கண்ட்ரோல்ல தான் இருந்தாரு அப்படிங்கறது என்று தெரிவித்திருக்கிறார். இது முதல் ஸ்டேட்மெண்ட் இல்ல. ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச உடனே நான் கூட ஒரு செய்திகள் சிந்தனைகள் இந்த விஷயத்த சொன்னேன். அதாவது ராவல்பிண்டி பக்கத்துல ஒரு ஏர்பேஸ்ல, அந்த ஏர்பேஸ் பக்கத்துல தான் அவங்களுக்குள்ள நியூக்ளியர் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அது வெளியில மூவ் பண்ண முடியாத அளவு அந்த ரன்வே வரை, அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்ட வரை இந்தியா பாம்பு பண்ணிட்டாங்க. இந்த செய்தியை நான் சொன்னேன். இந்த செய்தியை சொல்லும் போது நான் இன்னொரு விஷயம் சொன்னேன். என்னன்னா, அந்த டயத்துல ஒரு பாகிஸ்தான் ஆர்மி ஆபீசரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கோட் பண்ணியிருந்தேன். அதாவது அந்த இன்ஸ்டலேஷன்ல உள்ள என்ன இருக்குங்க கூடியது எங்களுக்கு கூட பெருசா தெரியாது, அது அமெரிக்காக்காரங்க தான் அவங்களுக்குள்ள கட்டுப்பாட்டில் தான் அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த பாகிஸ்தான் ஆர்மி ஆபீசர் சொன்ன விஷயத்தையும் நான் கோட் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். இப்ப அதை இந்த அமெரிக்காக்காரர் உறுதிப்படுத்தி இருக்காரு. ஏன்னா நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் எங்கள் கையில் தான் இருக்கிறது. ஏன் அமெரிக்காவுக்கு இந்தியா மேல இவ்வளவு கடுப்பு இப்ப முடிஞ்சு போச்சா? நீ வச்சிருக்க, நீ அங்கிருந்து இந்த இதை நான் பாகிஸ்தான்காரன் ஏதோ நியூக்ளியர் இதை வெளியில கொண்டு வந்துருவான், அதனால நீ சண்டையை நிறுத்துன்னு இந்தியா பயப்படுத்தணும்னு நீ நினைச்ச. ஆனா உள்ள இருந்து மூவ் பண்ண முடியாத அளவு நம்மால அங்க போய் சோழிய முடிச்சுட்டான். சோ தே கிரிப்பிள்ட் பாகிஸ்தான். நீ நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சுக்கோ, பட் நீ அதை லான்ச் பண்றதுக்கு எப்படி வெளியில எடுப்ப? நான் நினைச்சேன்னா நான் அதையும் உன் ஜோலியை முடிச்சு கொடுவேங்க கூடியதுதான் ஆபரேஷன் சிந்தூர் கொடுத்த செய்தி. இது என்னடா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் பேஸுக்குள்ள இந்தியா அடிச்சிருச்சே, இல்ல வெளியில சொல்லவா முடியும்? நாங்க தான் எங்க கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்கோம்னு சொல்லவா முடியும்? சொன்னா பாகிஸ்தான்ல இருக்கிறோம் அம்புட்டு பயிலும் பாகிஸ்தான்ல இருக்கிற ஆசிம் முன்னீரையும் ஷபாஸ் ஷெரீஃபையும் அடிச்சு விரட்டிடுவான். நீ எதுக்கிட்ட பிரைம் மினிஸ்டர் இருக்கு, அவன் கண்ட்ரோல்ல தான் நாடு இருக்குன்னு சொன்னான்னு. இந்த திருடங்காலில தேள் கொட்டின கதை தான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்தது ஆபரேஷன் சிந்தூர்னால. இப்ப இந்த எக்ஸ்போசிஷன்ல நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, நியூக்ளியர் ஆர்சனல் இன்னைக்கு அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனால் அதை பயன்படுத்த விடாமல் இந்தியா தடுத்திருக்கிறதுன்னு சொன்னா, ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் வாங்கின அடியும் கூட பலமான அடி வாங்கி இருக்கிறது அமெரிக்கா. இது பாயிண்ட் நம்பர் 1. இப்ப தொடர்ந்து சாங்ஷனுக்கு அப்புறம் இந்தியா செய்யக்கூடிய வேலைகள் இன்னும் அடி நிறைய வாங்கி கொண்டிருக்கிறார்கள். கூடிய சீக்கிரத்துல வாங்கறதுக்கு முதுகு இடம் இல்லாத அளவு ஆயிடும் நினைக்கிறேன் போகக்கூடிய போக்க பார்த்தா. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் சொன்னதுல என்ன அப்படின்னா, இந்தியாவோட போர் என்று வந்தால் பாகிஸ்தானால எதுவும் முடியாது. அதான் பாகிஸ்தானுக்கு தெரியும், பாகிஸ்தான் அதை புரிஞ்சுக்க வேண்டியதான். நியூக்ளியர் வார்ங்கிறத பத்தி மட்டும் சொல்லல, ஈவன் எனி கன்வென்ஷனல் வார் பாகிஸ்தான் கெனாட் வின் ஓவர் இந்தியா. இது அவருக்குள்ள அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் என்னன்னா, நாங்க முஷாரஃபை விலைக்கு வாங்கி வச்சிருந்தோம்.
இடையில இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கூட வந்திருந்தது. என்ன அப்படின்னா, அமெரிக்கா லைக்ஸ் டு ஒர்க் வித் த டிக்டேட்டோரியல் ரெஜிம் இன் பாகிஸ்தான். இது அமெரிக்கால இருந்து வந்த ஒரு திங்க் டேங்கோட ஒரு ஸ்டேட்மெண்ட். இவரும் அதை சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை இவரும் சொல்லியிருக்காரு. இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா, டெமோக்ரஸின்னு பேசுவாங்க. அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்ம நாட்டுல நானாவது ஏதோ ஒரு 5 வருஷம் காமன்வெல்த் யூஎன்ல எல்லாம் இருந்துட்டு வந்திருக்கேன். ஆனா நம்ம நாட்டுல இந்த காலம் எழுதுறவங்க அறிவி ஜீவின்னு சொல்லி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. அவங்கள பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும். ஆனா உலக அவர்கள் எல்லாம் அறிவாளிகள் அப்படின்னு நினைக்கும். அது வலதுசாரி இடதுசாரி எல்லாத்துலயும் இருக்காங்க அந்த மாதிரி இடதுசாரிகள். இந்த டெமோக்ரஸி இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் சும்மா வாய் வசனத்துக்கு தான். இப்படியெல்லாம் இன்னொரு நாட்டுக்காக நாமும் சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ண அவசியமே கிடையாது. டெமோக்ரஸி இருக்கணும். அப்ப நீ ஏன்டா டிக்டட்டோரியல் ரெஜிம் இருக்கணும்னு நீ நினைக்கிற? அப்படின்னா இந்தியாவில டெமோக்ரஸி கெட்டு போய் விட்டதேன்னு அங்கிருந்து அங்கே ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்கல்ல. அப்படி உள்ள யோக்கிய மண்ணாங்கட்டி இந்த அமெரிக்கான்னு இருந்ததுன்னா, அது நீ ஏன் இங்க ஒரு மிலிட்டரி கவர்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ற? உன் திங்க் டேங்க் ஏன் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்குது? உன் ஆபீசரே சொல்லியிருக்கான். உன்னோட சிஏஏ ஆபீசரோட ஸ்டேட்மெண்ட் இது. அந்த டெமோக்ரஸி, இந்த செக்குலரிசம், இது எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கானது. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ரெண்டே ஒரு காரியம்தான். எனக்கு என்ன லாபம், உன் லாபத்தினால் எனக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதா? இதுதான் எல்லா நாடும் பார்க்கக்கூடியது. இதுதான் இன்டர்நேஷனல் ரிலேஷன். இப்படித்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா கவர்னன்ட்டுகளும் சர்வதேச நிறுவனங்களால் ஆக்கப்பட்டன. சர்வதேச நிறுவனம் அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ், அதாவது இந்த லாபி இவங்க எழுதக்கூடிய இந்த கவர்னன்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுதான் வேர்ல்டு ஆர்டர்னு உலகத்துல எல்லாமே அதை பின்பற்றுவான். தண்டலையில தீயள்ளி போட்டுக்கிட்டு. இப்பத்தான் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் முடியாதுன்னு தைரியமாக இன்னைக்கு ஜெய்சங்கர் அவர்கள் அதை பேசுகிறார். இன்னைக்கு மோடி அவர்கள் நீங்க அந்த விஷயத்தெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நிலை இன்று ஏற்பட்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இப்பத்தான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்னா என்னங்கக்கூடியது இந்தியா படித்து கொண்டிருக்கிறது நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நிறைய இந்த இங்கிலீஷ் பேசக்கூடிய இதெல்லாம் பத்தி பேசின உடனே அப்படி எல்லாம் பெரிய நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது என்னைக்குமே அப்படி இருந்தது கிடையாது இந்த உலகத்திலேயே. இது அதோட ஒரு கண்டினியூஷன். அமெரிக்கா எப்படிப்பட்ட ஒரு டியூபியஸ் நேஷன் அப்படிங்கக்கூடியதை இன்னைக்கு சிஐஏல இருக்கிற ஒரு அதிகாரி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. இதையும் கூட இன்னொரு முக்கியமான ஒரு இதுல நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆர்ம்ஸுக்கு நாங்க காசு கொடுக்குறோம், இதுக்கு நாங்க பணம் கொடுக்குறோம், இதுக்கு நாங்க பணம் கொடுக்குறோம், ரைட்டு. அவங்க பணத்தெல்லாம் நீங்க எதுவும் கொடுக்குறீங்க? இந்தியாவுக்கு எதிரான பண்றதுக்கு தானே கொடுக்குறீங்க. அப்ப நான் ரஷ்யால ஆயில் வாங்கினா மட்டும் உனக்கே எரியணும்? ஏன்டா என்ன அழிக்கிறதுக்கு என்ன ஒழிக்கிறதுக்கு நீ பாகிஸ்தானுக்கு கொடுப்பேன்னா, ரஷ்யால இருந்து நான் வாங்குறதுனால யுக்ரைன் சண்டை பலப்படுகிறது. ஏன் அப்ப நீ உனக்கு ஹெல்ப் பண்றதுனால என்னாடு பிரச்சனைக்கு உள்ளாகுது? அப்ப இது என்ன பொது நியாயம் இருக்கு இதுல? அந்த கேள்விக்கு இப்ப பதில் சொல்லணும்ல அமெரிக்கா. இப்ப அவங்க சொல்லி இருக்காருல்ல, இப்ப இதுக்கு இந்த பதில் சொல்லு. இப்ப என்னன்னா புதுசா இன்னைக்கு ட்ரம்ப், ஆசிம் முனீர், ஷபாஸ் ஷெரீப் எல்லாம் ரொம்ப ஜென்டில்மேன் இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, முஷாரஃபையும் கூட இவர்கள் அதிகம் காசு வாங்கி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆமா, உண்மைதானே? அதான் உண்மை. உண்மை. இப்ப இந்த மாதிரி இவனுக்கு அங்க இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை பயன்படுத்துவதற்கு உபயோகப்படுத்துறது என்னன்னா ஹதீஸ் வசனங்களும் குரான் வசனங்களும். இத கேட்டுக்கிட்டு சாதாரண துணுக்கு பசங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இங்க நம்ம ஆளுகள்கிட்ட அடிபட்டு அநியாயமா செத்து போயிட்டு இருக்கு. நம்ம துணுக்க தலைவர்கள் எல்லாம் இருக்கான்னு பாருங்க. இந்த ஆம்பூருக்கு வரக்கூடியவன், இந்த பெரிய குளத்துக்காரன், நம்ம ஊர்ல ஜெயினுலாப்தீன், இந்த ஜவாஹிருல்லா, இந்த பயணங்களில் எல்லாம் இதே மாதிரி இப்படி ஏத்தி விடுறது. ஏத்தி விட்டு இந்த அப்பா பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லபடியா படிச்சு குடும்பத்தை பார்க்க வேண்டியது மட்டும் இந்த பயலுக்கு புறத்தாலும் இங்க நிக்கிறது. கடைசியா என்ன நடக்கும்னா,
இவங்க என்ன சொல்லுவான், பாகிஸ்தானை தான் முன்னுதாரணமா வேற காட்டுறது. இந்த அமெரிக்காவில அந்த சண்டை வந்தது, அந்த சண்டை வர்ற நேரத்துல, அதாவது பாகிஸ்தான் சண்டை இதுக்கு முந்தி வர்ற நேரத்துல இம்ரான்கானுக்காக இவனுக்கு கொடுத்த முட்டு இருக்க நம்ம நாட்டுல, அப்பா என்ன ரஃபேலை பாகிஸ்தான் வீழ்த்தி விட்டது, இவனுக்கு தான் இங்க போஸ்ட் போட்டது. இவர் வேடிக்கை என்ன தெரியுமா, இவன் என்ன நம்பர் ஃபில்ம்ல நம்பர் இருக்கும், என்ன நம்பர் ரஃபேல் எல்லாம் சுட்டு வீழ்த்தப்பட்டதோ, இப்ப ஒரு ஷோ வருது, அதுல அந்த நம்பர் ரஃபேல நம்ம ஆளுங்க பறக்க விட போறாங்களாம். இந்த ஆள் பாருங்க மோடி, இதே மாதிரி என்ன பண்ணிட்டோம், அங்க வந்து இந்தியாவோட S-400 இருக்கிறத நாங்க உடைச்சு விட்டோம்னா, கடைசியா மோடி அங்க போய் நின்று போட்டோ எடுத்தாரு. உன்ன மாதிரி இந்த அறிக்கை கொடுத்து பேசுற ஆள் இல்ல மோடி. இப்ப பாருங்க, நீ சுட்டுவிட்டேன் பேசாம இருக்காரு. இப்ப பாருங்க, அந்த ஷோ வரும்போது அந்த 3 நம்பர் உள்ள பிளைன் அங்க பறக்க போகுது. இதையும் கூட உனக்கு ஒரு அவமானம் வேணுமா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட அந்த பேச்சு அவர் சொல்றாரு அவரோடதுல, இந்தியாவிட்ட பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு வந்து ஏன் வந்தது, பாகிஸ்தான் முயற்சி பண்ணிச்சு, இந்தியாவில் உள்ள மேஜர் சிட்டிஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுவதற்காக பாகிஸ்தான் முயற்சி செய்தது. அது அவர்களால் முடியவில்லை, மாறாக அவர்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்ட காரணத்துல அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. அவரோட குறிப்புல இந்த விஷயமும் லேசா டச் ஆகுது. அப்ப ட்ரம்ப் சொல்றது பொய்யுங்கக்கூடியது மீண்டும் உறுதியாகுது. அதனால நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, இது ஒரு சாதாரண ஒரு சிஏ ஒரு எக்ஸ்சிஏ ஆபீசரோட இன்டர்வியூவை நான் பார்க்கல, இது பல உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கும். ஆபரேஷன் சிந்தூர்ல அடியில அதிகம் வலி வந்தது அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானையும் கூட ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாவனும் வந்து அமெரிக்காவுக்கு தொட்டு வாங்கி கொடுக்கக்கூடியவனுங்க. அதாவது இவனுக்கெல்லாம் நாட்டுக்கு நேர்மையானவர்கள் அல்ல, மதவெறியை தூண்டி இந்தியாவை எதிரியாக காணிச்சு உங்களை வைத்து அரசியல் செய்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமானவர்கள். இது 2வது பாயிண்ட். 3வது, எக்காலத்திலும் பாகிஸ்தானால இந்தியாவை ஜெயிக்க முடியாது. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், இன்னைக்கு அமெரிக்காவில் உள்ள நியூக்ளியர் அசட்ஸ் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, விர்ச்சுவலா இந்த அமெரிக்கா தான் பாகிஸ்தானை ஆண்டு கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்பது ஒரு பொம்மை அரசாங்கம் தான். இன்னைக்கு இதே விஷயத்தை தான் நம்ம பல நாட்டுல பாக்குறோம். நான் பல நாடுகள்ல இந்த சண்டை வரும்போது, சிரியால யுத்தம் வந்தது, அப்ப இதே கருத்தை தான் நான் சொன்னேன். ஏன்னா ISIS கிரியேட் பண்ணது அமெரிக்கா, இன்னொரு பக்கத்துல அமெரிக்கா இன்னொருத்தனுக்கு ஹெல்ப் பண்றது, உடனே துருக்கி அங்கிருந்து சண்டைக்கு வந்து சேர்றது. இத பாருங்க, இந்த உலகத்தில் இருக்க இந்த துணுக்கம்லாம் நீங்க முதல்ல புரிஞ்சு விடுங்க. இந்த மாதிரி பல ஆளுகள் வந்து இந்த மாதிரி ஹதீஸை சொல்றேன், குரானை சொல்றேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு உங்களை பகடையாக வைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த துருக்க நாடுகள் எல்லாம் சண்டை போட வச்சு இதனால அமெரிக்க கிறிஸ்தவ ஏகாதிபத்தியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவனுகள் எல்லாம் சொல்றதை கேட்டுப்பட்டு தாருல் இஸ்லாம், அதுக்கப்புறம் நான் வந்து கஸ்வாயி ஹிந்த் இப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரழிக்காதீர்கள். நீங்க எது வந்து துருக்கனுக்குள்ள அடையாள நாடு என்று சொல்கிறீர்களோ, பாகிஸ்தானை தான் சொல்றீங்க, என்ன ஜஸ்ட் ஒன்லி நியூக்ளியர் கண்ட்ரி, முஸ்லிம் கண்ட்ரி, அதாவது ஒன்லி முஸ்லிம் நியூக்ளியர் கண்ட்ரி. அந்த ஒன்லி நியூக்ளியர் கண்ட்ரியோட கண்ட்ரோல் வந்து கிறிஸ்தவங்க கையில் இருக்கு. அப்ப எப்படி நீங்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள்? நான் ஏற்கனவே ஒரு விஷயம் இந்த செய்தி வரும்போது நான் ஒன்னு சொன்னேன். அதாவது சவுதி அரேபியா பாகிஸ்தான் ஒப்பந்தம் வந்த உடனேயே இது அமெரிக்கன் புரோக்கர்டுன்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? இது மீண்டும் இன்னைக்கு உறுதியாயிருக்கு. அதனால அமெரிக்கா தன்னாட்டுக்கு இப்படி துரோகம் பண்ணுது பாருங்க. இப்போ உங்க ஊர்ல உள்ள பென்டகனி இவங்க ஊர்ல உள்ள ட்வின் டவர்ஸையும் அடிச்சான். அதுக்குத்தான் நீ ஆப்கானிஸ்தானை போய் இது பண்ண. கடைசியா அவன் எங்க ஒளிஞ்சிருந்தான்? பாகிஸ்தான்ல ஒளிஞ்சிருந்தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி அவன் பார்ட்டிக்கு வேணும்னு ஒபாமா அவனை போய் அடிச்சான் தானே, அந்த நேரத்தில் நடந்த அரசியல். இப்ப அந்த நாடே உனக்கு பிடிச்சு கொடுக்கல, ஆனா அவனுக்குள்ள நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் எல்லாத்தையும் நீதான் காப்பாத்திட்டு வந்திருக்க. ஏன் சொன்ன?
இதுக்கு முன்னாடி இந்த அமெரிக்காவுக்காகத்தான் நாங்க எல்லா சண்டையும் போட்டு எங்க ஊர்ல பயங்கரவாதம் வளர்ந்ததுன்னு இதே முஷாரஃபும் சொன்ன அப்படி நடந்ததா? அப்ப இவ்வளவுத்தையும் வளர்த்தி விட்டு அமெரிக்காவுக்குள்ளேயே அமெரிக்கர்களையே வந்து கொண்டுட்டு போனான். இப்ப அவனுக்கே காசு கொடுத்து அந்த நாட்டை வைத்து அரசியல் பண்றான்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு பெரிய அமெரிக்க துரோகிகளா இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப எதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, தேசியம், அந்த தேசத்தின் தன்மை, இந்த மாதிரியான உணர்வுகள், தேசத்துக்கு மேல பக்தி, இது எந்த நாட்டில் இருக்குமோ அந்த நாடாலத்தான், அந்த நாட்டில் உள்ள மக்களை, அந்த மாதிரியான நாட்டில தான் நாட்டை காப்பாற்றக்கூடிய ஜென்யூனான லீடர்ஸ் வருவாங்க. அமெரிக்கா வந்து ஒரு 50 மாநிலங்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நாடு, அது ஒரு வியாபாரம். மதம்கக்கூடிய ஒரு அடிமை உண்டாக்கி மக்களை பயங்கரவாதியாக்கி இன்னொருத்தனை எதிரியா காணிச்சு அரசியல் பண்றது முஸ்லிம் நாடுகள். அப்ப இதை இயக்குபவர்களுக்கு இந்த மக்கள் கூடியது ஒரு மூலக்கூறு பொருள் மாதிரி, ரா மெட்டீரியல் ஃபார் தம் டு எர்ன். இதே மாதிரிதான் பாரதத்தை மாற்ற வேண்டும் என்பதற்கு தான் இங்க ஒன்றியம் மண்ணாங்கட்டி நீங்க ஒரு கூட்டம் சொல்லிட்டு நடக்குது. இந்த துரோக செயல் நம்ம நாட்டுல நடக்காது. அப்படியே இந்த நாட்டுல ஏதாவது ஒரு பிரதமரோ யாராவது ஒரு தப்பு பண்ணா அடுத்தது அது தப்பு என்று சொல்லி அவரை மாற்றிவிட்டு அடுத்த ஒரு தேசபக்தனை ஆட்சியில் அமர வைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நாட்டுக்கு இருக்கு. ஏன்னா தேசபக்தி ஊறி இருக்கு. வெளியிலிருந்து கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. இந்த கிரியேட்டட் விஷயங்கள் எங்க இருக்கோ அங்கெல்லாம் நாணயமான தலைவர்கள் இருக்க மாட்டார்கள். இந்த செய்தியை நம்ம ஒரு மெசேஜாக இந்த நியூஸ்ல இருந்து நம்ம பார்க்கணும். ஏதோ அமெரிக்கா, பாகிஸ்தான், தி என்டையர் இன்டர்நேஷனல் ஆர்டர் இது அவ்வளவுத்தையும் இந்த ஒரு பேட்டி எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். Vanakkam. I am delighted to share that the Tamil version of my book, Hindus in Hindu Rashtra, published by Blue One Ink, will be officially launched on November the 9th, 2025 in Coimbatore. This translation, which has been done by the Tamil translator and writer Sri Ananda Padmanabhan, Padmanji, is an initiative by Nam Desam Nam Perumai, NDMP Foundation, that brings the facts, arguments and truths of this book closer to the Tamil speaking community, my community, whose voice has always stood tall for dharma and civilizational integrity. I am very grateful to Sri Praveen Tiwari of Blue One Ink and Sri Padmanji for making the Tamil version a reality. I look forward to being there in person for the book launch and having an interactive Q&A session with all of you. Thank you so much.